தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடல் வந்து கொண்டே இருக்குது. இவ்வாறான ஒரு புதைகுழிகளுக்கெல்லாம் வந்து செம்மணி மனித புதைகுழி காணாமலாக்கப்பட்டு இப்போ வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்னத்தை பற்றி கேட்க போகிறோன்னு சொன்னால், செம்மணி மனித புதைகுழியை பற்றி தான் கேட்க போகிறோம். அரியாலை செத்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுழியில் வந்து இன்றைய பொழுதுலேயும் வந்து அகழ்வு நடந்திருக்குது. இன்றைய அகழ்வோடு சேர்த்து இன்றைய நாளோடு சேர்த்து 33 மனித கூடுகள், மனித எலும்பு கூடுகள், எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய வலிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா புகைப்படங்களை பார்க்க வந்து பின்னால் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களை தனித்தனியாக காட்சிப்படுத்துகிறேன், என்னால் காட்டக்கூடிய அளவு. இந்த சில புகைப்படம், சில எலும்பு கூட தொடர்ச்சி பார்க்க இல்லாமல் இருக்கின்ற சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் வந்து கொண்டே இருக்குது. அது இன்றைய நாளில் வந்து ரெண்டாம் கட்டத்தினுடைய 4ஆம் நாள் அகழ்வு நடந்திருக்குது. நினைக்கிறேன் நாளைக்கும் இருக்க நினைக்கிறேன் தொடர்ச்சியான அகழ்வு நடந்து கொண்டிருக்கே போது தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடல் வந்து கொண்டே இருக்குது. இதை பார்க்கின்ற போது தெரியும், எங்களுடைய உறவுகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் இவ்வாறான ஒரு புதைகுழிகளுக்கெல்லாம் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முற்பாடு நடந்திருக்குது. எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் செம்மணி மனித புதைகுழி தோண்டப்படுறதுலேருந்து அதனுடைய புகைப்படங்கள், அதனுடைய காணொலி எல்லாம் வந்து கொண்டிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதலாம் வந்து செம்மணி மனித புதைகுழிக்கு அகழ்வை பார்வையிடுறதுக்கு வந்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்து நேரடியாக வந்திருந்தவர். அதை நாங்கள் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதனுடைய காணொலியெல்லாம் எல்லா ஊடகங்களையும், எல்லா சமூக வலைத்தளங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய இதிலேயும் வந்து ஒரு காணொலியோ ஒரு 2 காணொலி போட்டிருந்தேன். அதாவது 3 நாள் அந்த போராட்டம் நடந்தால் அதில் முதல் நாளும் கடைசி நாள் ஆணையாளர் வந்த நாளும் வந்து நான் காட்சிப்படுத்தியிருந்தேன். நான் உண்மையாகவே தொடர்ந்து அந்த எங்களுடைய மக்களுடைய வலிகள் என்ற அந்த தங்களுடைய உறவுகள், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய பெற்றோர்களை காணாமலாக்கப்பட்டு இப்போ வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அந்நேரம் வந்து இடம்பெயர்ந்து எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடங்களையும் போய் வலியை அனுபவித்தவர்களுக்கும் இதோடான இழப்புகளை சந்தித்தவர்களுக்கும் அதனுடைய வலி இப்போ வரைக்கும் ஆழ்மனதிலேயும் சரி அல்லது வெளியில் சொல்ல முடியாத அளவு கூட பலருடைய வலிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து மனித எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்குது. அதுவும் வந்து ஒவ்வொரு எலும்புக்கூடுகளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. என்றால் இன்றைய பொழுதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுவர்களுடைய எலும்புக்கூடு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு புத்தக பை இருக்குது, வளையல்கள் எடுக்கப்பட்டிருக்குது பக்கத்தில். என்ன இவ்வளோ நாள் எடுக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தனியாக மனித எலும்புக்கூடுகள் மட்டும்தான் இருந்ததுன்னா வேறு தடைய பொருட்கள் ஒன்றுமே காணப்படலாம். இன்றைய பொழுதில் பார்த்திங்கன்னு சொல்கிறோம் நீல கலரில், இதில் பார்த்திங்கன்னா நீல கலரில் வந்து புத்தக பேக் இருக்குது. அதிலெல்லாம் வந்து ஏதோ இங்கிலீஷால் அல்லது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்விடத்தில் வந்து வளையல்களும் எடுக்கப்பட்டிருக்குது. மனித எலும்புக்கூட்டில் வந்து ஆடைகளும் இருந்திருக்குது. அப்போ அந்த அதனுடைய எடுக்கப்பட்ட அந்த பேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பலருடைய கருத்துக்களும் படி பல ஊடகங்களை வந்து செய்தியில் பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஒரு நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் இடம்பெயர்ந்திருக்க இவ்வாறான புத்தக பைகள் வந்து எங்களுக்கும் தரப்பட்டிருந்தது. என்ன கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டுக்கு தான் 2000 ஆண்டுக்கு முதல் வந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் வந்து நாங்கள் இப்போ நான்லாம் வந்து பொக்கோனியில் இருந்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படியான யூனிசெஃப் பேக்குகள் தரப்பட்டிருந்தது. பேக் மட்டும் இல்லை, இந்த புத்தகங்களாக இருக்கலாம், கொப்பிகள், பெண்கள் எல்லாமே வந்து யூனிசெஃப் அடிக்கப்பட்ட நீல கலரில் வரும். அதே நீல கலர் உள்ள ஒரு பேக் கொண்டு வந்து இன்றைய மனித எலும்புக்கூட்டுக்கு பக்கத்தில் அந்த சிறுமிக்கு பக்கத்தில் வந்து அதுவும் வந்து அதோட சேர்த்து இருந்திருக்குது. இந்த புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா நான் புகைப்படம் போட்டு விடுறேன். அந்த புகைப்படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வலிகளோட அந்த புள்ளை பள்ளிக்கூடத்துக்கோ இங்கே வரைக்கோ வந்து அந்த புள்ளையை வந்து கொடுமையாக சித்திரவதையோ அல்லது அந்த புள்ளையை வந்து புதைக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு ஒரு கொடூரமான அது சொல்லவே இல்லை, வார்த்தைகளை சொல்ல முடியாத அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? பச்சிலம் பிள்ளைக்கு வந்து ஒரு தாட் இருக்கிறார்கள். நாங்கள் இதை கதைக்கு படிக்கிட்டால் அது இந்தளவுக்கு என்னால் சொல்லவே முடியல. அவ்வளோத்துக்கு அந்த புகைப்படத்தை பார்க்க இருக்குது, அவ்வளோத்துக்கு வந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னே நினைக்கிறேன், ஒரு சில நாட்களுக்கு முன்னும் அந்த படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயும் பிள்ளையும் அதை கைக்குழந்தையும் தாயும் எலும்புக்கூடல் எடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அதுக்கு முற்பாடும் பார்த்தீங்கன்னா பல சிறுவர்களுடைய எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ தோண்ட குடும்பங்களாக வந்து சிறுவர்களும் வந்து அதுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணி பகுதியில் இருக்கிற அந்த மண்ணை வந்து ஆய்வுக்கு காண்டி இன்றைய பொழுதில் எடுத்து செல்லப்பட்டதாக சொல்லப்படுது. ஏற்கனவே 22 மனித எலும்பு கூடுகள்
பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஆய்வுகள் மேற்கொள்றதுக்காண்டி வைக்கப்பட்டிருக்கா சொல்லப்படுது. இன்றைய பொழுதோடு சேர்த்து 33 மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கா சொல்லப்படுது. ஆனால் இன்றைய பொழுதிலான் வந்து இந்த ஏனைய தடைய பொருட்கள், அதாவது ஆடைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலும்புக்கூடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடைகள் இல்லைன்னா சொல்லப்பட்டிருந்த பார்த்த புகைப்படங்களையும் பார்த்தா அப்படி தான் இருந்தது. அதில் ஊடகவியலாளர் ஒரு சிலர் போய் அதை காட்சிப்படுத்தியிருந்தால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றிலேயும் வந்து ஆடைகள் ஒன்றும் இருக்கையில். ஆனால் இன்றைய பொழுதில் அந்த சிறுமியன்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்று சொன்னால் அதில் வளையல்கள் இருக்கப்பட்டிருக்குது. அந்த மனித எலும்புக்கூடுக்கு பக்கத்தில் வளையல்கள் இருக்குது, புத்தக பேக் இருக்குது. அதனுடைய நீளம் உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்புக்கூடின் உயரம் வந்து 3 அடியாக சொல்லப்படுது. ஏறத்தாழ 3 அடி உயரம் உள்ள எலும்புக்கூடு தான் வந்து இன்றைய பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 6 வயதோட 8 வயதாக இருக்கலாம்னு கருதப்படுது. அதனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 அடியில் இருக்கக்கூடிய அது எப்படியோ ஒரு பள்ளி சிறுமியோ சிறுவனுடைய தான் இருக்கும். அதில் சிறுமியன்னு சொல்கிறக்கூடிய வாய்ப்பு என்னன்னு சொன்னால் அதில் வளையல்கள் 2 வளையல்கள் இருக்கப்பா வந்து ஊடகங்கள் சொல்லுது. அதில் புகைப்படங்களையும் இருக்கு நினைக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக பேக் இருக்குது. புத்தக பேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது பள்ளி பாடசாலைக்கு சென்ற ஒரு பிள்ளையை தான் அதில் வந்து சித்திரவதை செய்து கொலை செய்து அதுக்கு தாக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லணும். அதில் புத்தக பேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இந்த முன்னர் சொன்ன மாதிரி அது ஒரு யூனிசெஃப்போ அல்லது ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு நிறுவனம் வந்து இந்த யுத்த காலம், அதாவது நாங்கள் இடம்பெயர்ந்திருந்த காலப்பகுதியில் வந்து எல்லா பாடசாலையிலையும் வந்து இந்த இப்படியான பேக்குகள் கொடுத்துருந்தது. நானே அனுபவிச்சிருக்கிறேன். நான் சிறுவையில் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் 95 96 காலப்பகுதியெல்லாம் வந்து நான் பொக்கனையில் இடம்பெயர்ந்து பொக்கனை பாடசாலையில் படித்து கொண்டு வந்தேன். இப்படி எல்லாருக்கும் எல்லா அனுபவம் இருக்கும். இவ்வாறான அனுபவங்கள் இருக்கிற இடப்பெயர்வு காலத்தில் இருந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களோட வயதில் இருக்கிற பெரும்பாலான ஆக்களுக்கு வந்து இந்த அனுபவம் இருக்கும். நான் இடம்பெயர்ந்திருக்கே எங்களுக்கு இதே கலரில் ஒரு புத்தக பேக் தந்த ஒன்றல்ல, ஒவ்வொரு வருஷம் புத்தக பேக் தரப்படும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையான புத்தக பேக் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் இப்படி கொழு வந்தானே, இப்போ கொழுவுற மாதிரி இந்த பேக் இருக்குது தானே, இதில் கொழு பள்ளிக்கூட பேக் இதில் எல்லாம் கொள்ளக்கூடிய மாதிரி அது அப்படி ஒரு பேக், 2 வகை சிப் இருக்கும். அப்படி ஒரு பேக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யூனிசெஃப்பின் ஒரு லோகோ அடிக்கப்பட்டு இங்கிலீஷால் அதுக்குரிய இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதே கலர், இதே நீல கலர், லைட் நீல மாதிரி ஒரு கலரோடு இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் பேக்கும் ஒன்று இருக்கும். அந்த சைட் பேக்கு நான் பாவிச்சிருக்கேன். நான் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் நான் ஒரு 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு வரையே இந்த யூனிசெஃப் பேக்கு வந்து பாவிச்சிருக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே தார சித்திர கொப்பியாக இருக்கலாம் அல்லது நாங்கள் எழுதுகிற கொப்பியில் இருக்கலாம், எல்லாமே வந்து யூனிசெஃப்பினுடைய லோகோவில் நான் பொறிக்கப்பட்டு நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். அதை வச்சுக்கொண்டே இது எந்த காலப்பகுதிகளோ ஓரளவு வந்து நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் வந்து நான் அதை ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏறத்தாழ 95 96 காலப்பகுதியில் இருக்கலாம். ஏன்னா நானே வந்து 2000 ஆண்டுக்கு பிறகு 2002 2003 மட்டும் நான் இந்த பேக்குகளை பயன்படுத்தியிருக்கிறேன். அதாவது சமாதான காலம் வரும் நான் என்னுடைய அனுபவத்தில், நான் என்னுடைய பள்ளிப்பருவ அனுபவத்தில் வந்து நானே பாவிச்சிருக்கேன். இடம்பெயர்ந்திருந்த காலத்தில் பல பாடசாலையில் கொடுக்கப்படுறது, ஒவ்வொரு வருஷம் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறது. அது அங்கே நாங்கள் தர சாப்பாட்டு கிண்ணம் கூட வேர்ல்ட் பூட்டண்டு அடிக்கப்பட்டிருக்கு, அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் இது கொடுக்குறது வளமை. அதே ஒரு அப்படியான ஒரு காலப்பகுதி நான் நினைக்கிறேன் 95 96லேருந்து 2000 ஆண்டுக்கு உள்ளே தான் இது புதைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஏற்கனவே செம்மணி அகழ்வினுடைய கதைகள் எல்லாருக்கும் தெரியும். அது கிருசாந்தியினுடைய படுகொலையிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த இதனுடைய வழக்குகள் எல்லாம் போய் அதனுடைய கதைகளை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லாருக்குமே தெரியும் 95 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இதனுடைய புதைக்கப்பட்டிருக்கா சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணியினுடைய அகழ்வில் வந்து தோண்ட ஒவ்வொரு நாளும் எலும்பு கூடுதல் வந்து கொண்டே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது புது கதைகளாக புது புது வழிகளோடு நாங்கள் அதை பார்க்க வந்து அதை கேட்க வந்து தாங்க இல்லாமல் இருக்கிற அளவுக்கு இருக்குது. என்னென்னு சொன்னால் இன்றைய பொழுதில் வந்து இந்த ஒரு பிள்ளைன்ற மனித எலும்பு கூட போதும் எங்களுடைய வழிகள், எங்களுடைய மக்களை எவ்வாறு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றது இதுக்கு ஒரு உதாரணம். என்ன ஒரு சின்ன பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு, அது பச்சை பிள்ளை, ஒன்றுமே அறியாத பிள்ளை, எந்த அரசியலும் ஒன்றுமே தெரியாத பிள்ளையை வந்து அந்த பிள்ளையை கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது எங்கே போய் முடிய போகணுன்னு தெரியல. ஏற்கனவே தெரியும் அதுக்குள்ளே வந்து இன்னும் ஏராளமான அது 600 ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் ஏற்கனவே வந்து மன்னார், கொக்கு தொடுவாய் இப்படியான அகழ்வுகளும் வந்து அப்படியே தோண்ட மனித எலும்புக்கூடல் வெச்சங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதை போன்று தான் இப்போ உள்ளது வந்து செம்மணி அகழ்வும் வந்து தோண்டே வந்து கொண்டே இருக்குது. இதை எங்கே போய் முடிய போகணுன்னு தெரியும். இதுக்கு ஒரு சர்வதேச நீதி, இப்போ அன்றைக்கு எங்களுடைய மக்கள் செயல் என்ற அமைப்பினூடாக வந்து ஒரு நீண்ட ஒரு போராட்டத்தை செய்து ஐநானுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் வந்து நேரெல்லாம் பார்வையிட்டு போனார். எல்லாரும் காணொலியில் பார்த்துருப்பீர்கள், அறிஞ்சிருப்பீர்கள். ஆனால் இதுக்கு ஒரு உண்மையாகவே வந்து எத்தனை உறவுகள் இப்போ வரைக்கும் காணாமலாக்கப்பட்ட உறவு, தங்களோட உறவுகள் அப்பா அம்மா
குடும்பங்களாக வந்து தேடிக்கொண்டிருக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தேடிக்கொண்டிருக்கிற உறவுகளும் வந்து இப்போ வந்து தாங்க அதை இயலாமல் வயது போயும் இறந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ இது எங்கே போய் முடிய போன்னு தெரியல. நினைக்கும் வலி சுமந்த ஒரு கதைகளாக தான் எங்களுடைய கதைகள் நீண்டு கொண்டே போகுது. கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவு வர வேணும். முடிவுன்றதை கப்பால் அந்த உறவுகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு சரியான ஒரு நீதி கிடைக்க வேணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்குது. நாளைய பொழுதிலே மகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நான் கதைக்க வந்த விஷயமே வந்து இன்றைய பொழுதில் அகழ்வில் அந்த ஒரு சிறுமியோ சிறுவனுடைய மனித எலும்புக்கூடு எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அதை சொல்கிறக்கான தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன். நான் என்னால் கதைக்காமல் இன்றைய பொழுதில் கண் மூட முடியலை. அவ்வளோத்துக்கு நான் இந்த படத்தை பார்த்தேன். இவ்வளோ நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் கதை கொண்டு இருந்தேன். அந்த அது கதை என்ன எல்லாருக்குமே தெரியும். எங்களோட வழியில் எப்படி கதைக்கிறது சொல்ல போனால் இவ்வளோத்துக்கு சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இன்றைய புகைப்படம் ஒன்று போதும் அவ்வளோத்துக்கு வந்து அந்த புள்ளியை கொடுமைப்படுத்தி புதைக்கப்பட்டிருக்குது. இதான் விஷயம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் வரை விட வரப்போகிறேன் என்று உங்கள் வல்வேஸ் லக்ஷன். நன்றி.